இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 9, 2024 9/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:30 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி காலை 8:03 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. யோகம் சரியில்லை. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தை அமாவாசை. திருவோண விரதம். இன்று தந்தை இல்லாதவர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை விலக்கும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் மேன்மையை ஏற்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களையும் உறவினர்களையும் அனுசரித்து செல்லக்கூடிய சூழ்நிலை. உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு குரு பார்வை, அதனால உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள், அதுவும் குறிப்பாக தந்தை வழி பெண் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. மருத்துவம் சார்ந்த உதவிகளுக்கெல்லாம் விலக்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு தேவையான மருத்துவ உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் உடம்புல வியாதி இருந்து அந்த வியாதிக்கு தீர்வு கிடையாது. ஏதாவது தேவையில்லாத உடம்புல ஏதாவது தேவையில்லாத பாகம் அதாவது எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருக்கிற பகுதிகளை நீக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். தொழில் உத்தியோகம் மேன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கு. புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்குண்டான ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க, இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடமாற்றம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை வாங்குவதற்கோ அல்லது புதிய வீட்டுக்கு இடமாற்றம் செய்யறதுக்கோ வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது உங்களுடைய திருமண விஷயத்தை பற்றி பேசினாங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டாக பண்ணுங்க. சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கிறதுக்கு உண்டான நேரம் சாதகமாக இருக்கு. ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோட ராசிக்கு பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய தெளிவான சிந்தனையின் மூலமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்திலோ அல்லது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்திலோ எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு அல்லது உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்தில் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல செவ்வாயோட, ராசிநாதன் உச்ச செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட அபிலாஷைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின்
தேவைகளையும் முன்னோர்களின் ஆசையையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து, அதாவது தந்தையுடைய ஆசை, தாத்தாவுடைய ஆசை, கொள்ளு தாத்தா இவங்க, அதாவது உங்கள் முன்னோர்கள் என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. செவ்வாய் விரையாதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளின் தொல்லை விலகும். ஆரோக்கியத்தில், அதுவும் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்து உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அந்த ஆரோக்கியத்தில் உள்ள சிக்கலை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக முதலீடு செய்து ஏதாவது வியாபாரம் துவங்கி இருந்தாலோ அல்லது அதிக முதலீடு செய்து தொழில் செய்துட்டு இருந்தாலோ அதில் சில செலவுகள் அல்லது நஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வட்டி அதிகமாக கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவையில்லாத அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இன்று பண விவகாரங்களில் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று நிதானமாக செயல்படுறது நல்லது. வீண் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் இருந்து வந்த மனபேதங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையின் தரம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை வேலை இல்லாமல் இருக்காரா, அவருக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிகமான செலவுகள் ஏற்படும். ஒன்றா உங்கள் குழந்தைகளுக்காக, இல்லை உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்காக, வாழ்க்கை துணைக்காக, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக அல்லது உங்களுடைய தொழில் முதலீடுக்காக ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்கிறவராக இருந்தால் செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தந்தையின் 60 வயது 80 வயது கடந்துட்டாருன்னா அவருக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்திக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். அதே சமயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகள், வழக்குகள் ஏதாவது நடந்ததுன்னா அந்த வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி நன்மைகளை ஏற்படுத்தும். ஆனால் அதுக்காகவும் செலவுகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டாலும் அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இப்பொழுது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் பேரில் யாராவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான பதிலடி கொடுத்து அதில் உங்களுடைய மேலதிகாரிகளின் எதிர்மறை பேச்சுக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மன உளைச்சல்னா குடும்பம் சார்ந்த, தந்தை சார்ந்த, சகோதர சகோதரிகள் சார்ந்த மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் அது தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வருமானமாக இருக்கும். இன்று நிதானம் தவறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள், அலைச்சல் மிகுந்த நாள். மிதுன ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, இல்லை ஆரோக்கிய குறைபாடு போன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னைக்கு குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பண வருமானம் ஏற்படல, பெரிய சிக்கல் ஏற்படாது. ஆனால் 2ஆம் இடத்திற்கு 4 கிரக பார்வை இருக்கிறதுனால பணம் வாங்கிறதுக்குள்ளார நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு நிறைய இருந்ததுன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 8ஆம் இடம்ங்கிறது எதிரிகள் ஸ்தானம். அதனால குடும்பத்துக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட வேலை அல்லது அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வேலையில் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமும் சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானம் தவறி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு குடும்பத்தில் உங்களுக்கு அவருக்கும் பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படும். உங்கள் தந்தைக்கும் தாய்க்கும் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு. 9ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுடைய தந்தையின் செயல்பாடுகளில் குதர்க்கத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும். உங்கள் பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்லாம் நீ தான் விட்டு கொடுக்கணும், அண்ணனுக்கு விட்டு கொடுக்கணும், அப்பாவுக்கு விட்டு கொடுக்கணும்னு உங்களை தான் அதிகாரம் பண்ணுவாங்க. அதனால் இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதில் சிக்கல் ஏற்படும். முடிந்தவரை அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களை தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளிடம் தேவையில்லாத பேச்சுக்களை வாங்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். உங்கள் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்களில் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை. ஒரே ஆளுக்கு 2 பேமெண்ட் பண்ணுவீங்க. இது நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயமா இருந்தால் பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் அலுவலகம் சார்ந்த பண பேமெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு 2 பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்டையோ இல்லை உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்டையோ அனாவசியமான பேச்சு வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அதுக்கப்புறமா அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்குள்ளார உங்கள் பணத்தை உங்கள் சேலரியில் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு டென்ஷனை ஏற்றுவாங்க. மேல் அதிகாரிகளின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். இன்று மன உளைச்சல் அல்லது கோபமான வார்த்தைகளை வெளியிட்டு உங்களுக்கு அரசு அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நீங்களும் உங்கள் அண்ணனோ இல்லை மூத்த சகோதரர்களோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணீங்கன்னா அந்த வியாபாரத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் என்னதான் குரு பார்வையில் இருந்தாலும் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க, வாழ்க்கை துணை, இப்படி எல்லார்கிட்டையும் ஒரு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தின் காரணமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டு தேவையில்லாத மனஸ்தாபத்தை உருவாக்குகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இன்று பண விவகாரங்களில் எந்த முடிவு எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடக ராசி. சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, அஷ்டம சனி. அதனால குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால எதிரித்தன்மையை உருவாக்குவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அஃபிஷியல் சைடாக இருந்தாலும் சரி, பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவர்களால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உறவில் சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கலை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ் எல்லாருமே சாதகமாக செயல்படுறாங்க.
அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் சாதகமாக இருக்கு. பண விவகாரங்கள் இன்று சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தேவையான அளவுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், சுய வேலை வாய்ப்பு சம்பந்தமா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களாகட்டும், இன்னைக்கு நண்பர்கள் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு நண்பர்களால், வாழ்க்கை துணையால், உறவினர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வேலை விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சியில இதுவரை தடை ஏற்படுத்தி கொண்டிருந்த நண்பர்களே சில தடையை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. அவர்களே உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு வேலையை முடித்து கொடுப்பதற்கோ அல்லது வேலையில் சேருவதற்கோ உதவிகரமாக இருப்பார்கள். என்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் உதவியின் மூலமாக உங்களுக்கு பண விவகாரங்களில் சிக்கல்கள் தீருகின்ற, கடன் முடிவடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை சற்று அதிகரித்தாலும் எதிரிகளும் உங்களுக்கு நட்பு பாராட்டி சில உதவிகளை செய்வாங்க. யார் எதிரி யார் நண்பனே தெரியாது. உங்களை நீங்களா யாரையா சில பேர்த்த எதிரியா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிராக செயல்பட்டவர்களே இன்னைக்கு உங்களுடைய நிலைமையை பார்த்து உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய தொல்லைகள் விலகும், நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதை மனமோந்து ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் எதிரிகளால் உங்களுக்கு சில அனுகூல பலன்களும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வாழ்க்கை துணை, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், இப்படி எல்லாருக்கூடையும் கருத்து மோதல் இருக்கு. அதாவது சந்தோஷமா ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஆர்குமெண்ட்ல தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். அதனால அவங்களுக்கு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய ஸ்டாண்ட் கரெக்டு, நான் பேசுறது தான் கரெக்டுன்ட்டு அதிகாரத்தோட பேசுறத முயற்சிக்கிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா உறவுகளை பகைத்து கொண்டு வாழ்வதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா உறவுகளை பகைத்து கொண்டால் உங்களுக்கு உதவின்னு வரும்போது யாரும் பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு வந்ததுன்னா அது வரக்கூடிய நேரம் வருது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. ஆரோக்கிய விஷயத்துல உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணையின் தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணை இன்னைக்கு நிறைய கடன் வாங்குறாருன்ட்டு உங்களுக்கு சில அங்கலாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விவகாரமும் இன்று சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்று மனசுல இனம் புரியாத குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க யோசிக்கிற விஷயம் எல்லாம் எதிர்மறையா நடந்துட்டு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியத்துல பெருசா பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், வியாபார விஷயத்திலாகட்டும் இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பட் அந்த வருமானம் கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவாகுமே தவிர உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யாது. அதனால கடனை குறைச்சு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத அபவாத சொல்லை கேட்டு மனசுல சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அங்கலாய்ப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத பேச்சுக்களின் மூலமாக ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றுறது அல்லது உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறது. கடைசியில் ஒன்றுமே இருக்காது. உங்கள் உடம்புல எந்த வியாதி இல்லைங்கிறத ஒரு 10 டெஸ்ட் எடுக்க வச்சு அதுக்கப்புறமா சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அவருடைய மர்மஸ்தானங்கள், உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. என்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கலைத்துறை நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு விதத்துல நல்ல செய்தி, மற்றொரு விதத்துல மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செய்திகள் வரும். அது மனக்குழப்பம் ஏற்படுறது உங்களுடைய வழக்கு அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்ததாக இருக்கும். நல்ல செய்தி உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயமாக இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்தில் ஒரு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பீங்க, அது உங்கள் மேலதிகாரிகளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு உங்களை பெருமைப்படுத்தி பேசுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கும் அவருக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா பொருட்களின் மீது கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் கிரானிக் இல்னஸ், உடம்புல ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா, வியாதி இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது வீண் மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இடுப்புக்கு கீழே அடிபடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டு அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கடன் வாங்கலாமா வேண்டாமா, கடனை கொடுத்தா திருப்பி வருமா அப்படின்ட்டு நீங்கள் 10 யோசனை பண்ணுவீங்க. இந்த கடனை வாங்கினா நம்மளால் திருப்பி அடைக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த யோசனைக்கு அப்புறம் என்ன முடிவு எடுப்பீங்கன்னா கடன் வாங்கலாங்கிற முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய கௌரவ விஷயத்தில் எந்தவித காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்று சற்று மன உளைச்சல் அல்லது பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி, 5ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. குழந்தைகள் விஷயத்தில் இன்று முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடன் அனுகூல பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரத்தில் மந்தத்தன்மை ஏற்படும். வியாபார விஷயத்தில் இன்று கடுமையான வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கு. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது. 3ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வழக்கறிஞர்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்களுக்காகட்டும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்காகட்டும் இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய பதவியில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்கள் குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும், பண வரவுகள் அதிகரிக்கும். குறிப்பாக நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலோ இல்லை அரசு சார்ந்த வேலையில் இருந்தாலோ இன்று மரியாதைகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகளில், எதிரிகள் விஷயத்தில் இதுவரை எதிரியாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களை விட்டு அகன்று தங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துப்பாங்க. உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த மூத்த சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைத்து உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வுகளுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தினால் ஏற்பட்ட தடைகள் விலகும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களை பார்ட்னர்ஸாக கொண்ட தொழில்கள் இன்று முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக கருத்து வேறுபாடுகளை களைந்து நன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள்.
அதனால் உங்களுக்கு அவங்களுக்கும் மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் ஏற்படும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுடைய தொழில் முதலீட்டுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சிறப்பான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை பல விதத்திலும் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. ராசிக்கு குரு பார்வை இருக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களாக நீங்கள் இடத்த வாங்கி போட்டிருக்கீங்க. ஒரு ஊருக்கு வெளியில் விவசாய நிலத்துக்கும் தாண்டி ஏதாவது ஒரு புறம்போக்கு இடத்த வளைச்சி போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு வானம் பார்த்த பூமியை வளைச்சி போட்டிருக்கீங்க, இல்லை வலை கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னா அது இத்தனை நாளாக நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அதன் மூலமாகவும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ், மெடிசின் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட ஃபார்மா கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்று தொழில் விருத்தி ஏற்பட்டு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால இன்று ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று மருத்துவ தேவைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக வியாபாரத்தில் இது நாள் வரை மந்தத்தன்மையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் ராஜயோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக ஒரு இடத்துலேருந்து பணம் வரல சார், எனக்கு பணம் முடை ஏற்பட்டிருக்கு, ஒரு இடத்துல பிளாக் ஆகிருக்கு, அந்த பணம் வந்ததுன்னா என் கடனாக அடைச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று அந்த நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விவகாரம் மட்டும் இல்லைங்க, பூமி தொடர்பான விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த ஆரோக்கிய தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள். நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும், பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால பண விவகாரங்கள் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தாது. பண தேவைகள் பூர்த்தியாகும். இது நாள் வரைக்கும் கடனிலே வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தவங்கெல்லாம் இப்பொழுது பண விவகாரங்களில் சாதகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வார்த்தைகளால் சற்று அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களை நீங்கள் சமாதானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நேர்மையான விஷயமா இருந்தால் அவர் சாதகமாக செயல்படுவார். அப்படி நேர்மை இல்லாத விஷயமா இருந்தால் அவர் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. உண்மைத்தன்மையை மட்டும் பேசுவது அவசியமான ஒன்று. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய அணுகுமுறை வெற்றியை தரும். அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசு பதவியில் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்டு உங்களுடைய அனுகூல பலன்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நன்மைகள் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். விருச்சிக ராசி. இன்று உங்களுக்கு மன தைரியத்துடன் சில காரியங்களை செய்து அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு ஆரோக்கியமான நாள், சந்தோஷமான நாள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவெடுத்து அது உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய
செவ்வாய் பயிற்சி மார்ச் 15ஆம் தேதி தான். ஆனால் இப்போதைக்கே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. மார்ச் 15ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாயினால் உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உண்டான தீர்வை இப்பொழுதுலேருந்தே தயார்படுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. எதிராக செயல்படக்கூடியவர்கள், உங்கள் குடும்ப சந்தோஷத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் உறவுகளுக்குள்ளேயே இருக்காங்க. அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் முறியடித்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனால் அவங்களுடைய பிடிவாத குணத்துக்கு நீங்கள் ஈடு கொடுக்கக்கூடாது. அவர்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். இன்று உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படும், தனலாபம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களாக உங்கள் வழக்கில் ஏதாவது இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அந்த வழக்கிலும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய குடும்பத்தில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் வாக்குவாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ராசிநாதன் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் வெற்றி வாகை சூடுவீர்கள். அதே சமயம் நட்சத்திரநாதன் குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு சின்ன கவலை மட்டும்தான். அதனால் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வார்த்தை விரயங்களை தவிர்த்தால் உங்களுக்கு வெற்றிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறவரோ, உத்தியோகம் பண்ணுறவரோ, இல்லை வேலைக்கு இருக்கிறவரோ, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும். புதுசாக தொழில் துவங்குறவராக இருந்தால் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. தனலாபம் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் உதவியை கொண்டு பண வருமானத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். என்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மன நிறைவுனா சாதாரண மன நிறைவு இல்லை. யார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களே உங்கள் தரப்பு நியாயத்தை ஒத்துக்கொண்டு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. குடும்பத்தில் இனிமையான சூழல் நிலவரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட அனைத்து விதமான தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, இன்று குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் கையிருப்பு கரையுமா அப்படின்னு கேட்டால் நிறைய செலவு இருக்குது. செலவுங்கிறது சந்தோஷமாக செலவு பண்ணுறது ஒன்று, தேவையில்லாத செலவு பண்ணுறது, மன வருத்தத்தோடு செலவு பண்ணுறது ஒன்று. இப்போ இருக்கிற செலவு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது, ஆனால் செலவு பண்ணணுமேங்கிற ஒரு வருத்தத்தோடு செலவு பண்ணுவீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதுக்கு முன்னாடியே குடும்பத்தில் இவ்வளோ பேர் கொட்டை அடிக்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு புலம்ப முடியாது. புலம்பினாலும் யாரும் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான நேரம். அதனால் வழக்குக்காக செலவு பண்ணால் அது செலவு ஜாஸ்தியாகும். ஆனால் அந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது சம்பந்தமான டிஸ்கஷனுக்காக தான் இன்றைக்கி குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருகை காரணமாக உங்களுக்கு சில சமயம் எதிர்ப்புகளும் கிளம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்கோ. யாருக்கிட்டையும் அனாவசியமான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான விஷயத்தில் அது உங்களுடைய சுய சம்பாத்தியமோ இல்லை பூர்வீக சொத்தோ எதுவாக இருந்தாலும் சரி, சற்று கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே சமயம் வியாபாரிகளுக்கு இன்று தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள், உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய சப்ளையர்ஸ் எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி முன்கோபத்தை காட்டுறது பிரயோஜனம் இல்லை. அதனால் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தைகளில் சற்று கவனம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு லாபம் ஏற்படும், இல்லாட்டி நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படுகின்ற நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலாகட்டும், மூத்த சகோதரிகள் விஷயத்திலாகட்டும், அவர்களின் தேவைகளுக்காக உங்களை கூப்பிட்டு வச்சு பேசும்பொழுது உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது, உங்களுடைய குடும்பத்துக்குன்னு வரும்போது, அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கும் பொழுது உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும். அதனால் யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். எதிராக சொல்கிறதுக்கு உண்டான நேரம். நம்பகத்தன்மை குறைவதற்குண்டான சூழ்நிலை, அடுத்தவங்க பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறைவதற்குண்டான சூழ்நிலை. அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு அட்வைஸ் கேட்டுறாதுங்க. இன்றைக்கி உங்களுடைய முழு மனசையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய பிரச்சனையை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் குடும்பத்தில் உறவினர்கள் அதிகமாக வரத்துக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விரையாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. அது 5ஆம் இடத்துக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால குழந்தைகள் விஷயத்தில் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள், அல்லது குழந்தைகளின் செயல்பாடுகளை கண்டித்து பேசுறதுனால சில தேவையற்ற பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில தேவையற்ற பேச்சுக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் மனஸ்தாபம், தந்தையுடன் கருத்து மோதல், இல்லை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள், தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக குடும்பத்தாரிடம் ஆலோசனை கேட்பது போன்ற விஷயங்களுக்காக உங்கள் வீட்டில் கூட்டம் சேர்க்கறதுக்கு உண்டான நேரம். அந்த கூட்டம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது. நீங்கள் நிறையா கத்த வேண்டியதற்கும், நிறையா பேச வேண்டியதற்கும், நிறையா சத்தம் போட்டு பேச வேண்டியதற்கும் அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வார்த்தை விரயங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் நேர விரயம், பண விரயம், உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் விரயத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அவர்களை சமாளிக்கிறதுக்காக தட்டி கொடுத்து போனமே தவிர அவங்கக்கிட்ட நீங்களும் பிடிவாத குணத்தை காமிக்கக்கூடாது. என்று நிதானத்துடன் பேசி குழந்தைகளை சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நன்மைகள் ஏற்படும். மகர ராசி. ராசியில் 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு மரியாதைகள் கூடி உங்களை பெருமைப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் நண்பர்களும் உறவினர்களும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிறதுக்கு உண்டான நேரம். உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்காரு. பூமி தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அதே சமயம் உங்கள் வார்த்தைகளில் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல தவறுதலாக 20 ரூபாயோ 30 ரூபாயோ கொடுத்துட்டு வந்துடுவீங்க. அது உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 20 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ உதவிகள் இருந்ததுன்னா, அதாவது ஆப்ரேஷன் செய்யணும், எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சாதுரியமான நாள். ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. கொஞ்சம் உங்களுடைய ஆக்ரோஷத்தை பார்த்து எதிரிகள் பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எதிரிகள்கிட்ட இன்றைக்கி கத்தக்கூடிய வார்த்தைகளை வச்சு எல்லாரும் அரண்டு போய் நிற்பாங்க உங்களை பார்த்தே. என்ன இந்த ஆள் இப்படி உக்கிரத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு, ஏன் இந்த ஆள் இப்படி கத்துறாருன்னு உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு அதிகார மமதையில் பேசுவீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சீக்ரெட் ஆசைகள், அதாவது சில விஷயத்தை உங்களுடைய சின்ன வயசில் ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் இன்றைக்கி அனுகூலமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறதுனால மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரித்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதை வெளியிலையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவீங்க, வெளியிலையும் சொல்ல மாட்டீங்க. தங்க நகை வாங்குவது, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்களால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வேலை நிமித்தமான அயல்நாடு பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம், தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்கள் கூட இருக்கிற சபார்டினேட்ஸ், உங்களுடைய கலீக்ஸ், இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு அதிகாரப்படுத்தி அதிகார வார்த்தைகளால் அடுத்தவர்களை கட்டி ஆளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை, அந்த குருவுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் விவசாய நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவர், இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி. விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இன்னைக்கு எப்படியெல்லாம் செலவாகுமோ அப்படியெல்லாம் பணம் விரயமாகும். அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை, வெறும பர்ஸை திறந்தாலே போதும், பணம் பறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரர்கள் மூலமாக வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குக்காக செலவுகள் ஏற்பட்டு அதில் வெற்றி கிடைக்கும். ஆனால் அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்காக செலவு பண்ணுவீங்க. ஆனால் அந்த செலவு பாதிப்பை பெருசாக்காது, பாதிப்பை பெருசாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்பட்டு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்கி அவர்களுக்கு செலவுகள் செய்து அவர்களை சமாதானம் செய்வீர்கள். உங்களுடைய கலை பயணத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வழக்கு சார்ந்த செலவு, உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான செலவு, வேலை அல்லது வியாபாரம் சார்ந்த விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மொத்தத்தில் கையிருப்பு கரையும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கடனை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் கடனை வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கடனும் உங்களுக்கு சுமைதாங்கிறது. அதனால் சுமைகள் அதிகரிக்கும் நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. பூமி தொடர்பான, தாயார் தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு மனவிரயம், பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா நீங்கள் தான் பதில் செலவு பண்ணணும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலைத்துறை நண்பர்களுக்கு மட்டும் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு மட்டும் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணவங்க, அதாவது பெண்களுக்கு உண்டான புடவைகள், சுடிதார், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுவார்கள். உடன் பிறந்த சகோதரிகளின், அதுவும் மூத்த சகோதரர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். உங்களுடைய அனைத்து விதமான உறவுகளும் உங்களுக்கு மனவிரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். வீண் பகையை உருவாக்காமல் இருக்கிறதுக்கு பேசாமல் இருக்கிறது முயற்சி பண்ணுறது நல்லது. மௌனம் கலகநாஸ்தி, மௌனமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. மீன ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இன்று உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும். உங்களுக்கு கடல் கடந்த வருமானமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு வருமானம் வரணுமோ அத்தனையும் இன்னைக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. தொழில் ரீதியாக சிலருக்கு தடுமாற்றம் ஏற்படும், சிலருக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது டெம்பரவரி தான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார 2 நாள் தான். பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இழந்த வேலை, இழந்த செல்வாக்கு, இழந்த மதிப்பு மீண்டும் பெற்றிடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது.
என்று மரியாதைகள் கூடுகின்ற நாள். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு, அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள் உதவியை கொண்டு உங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும், திரவிய லாபம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் மூலமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபார துவக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது கேம்பிளிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி அதுலேருந்து சற்று விலகி இருக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற சூழ்நிலை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்கள் சிக்கல்களை ஏற்படுத்தும். இன்று அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நாளில் முடிய வேண்டிய விஷயம் 10 நாள் இழுத்தடிச்சு தான் கொடுக்கும். அதனால் இன்று உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் உங்களுடைய நாள்பட்ட, அதாவது ரொம்ப வருஷமாக எங்களது பணம் வரல சார், எங்களது கொடுத்து மாட்டின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். உங்களுடைய அலுவலக ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று இரவுக்கு மேல் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். என்று உங்களுக்கு மரியாதை உயர்கின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.